அடியார்க்கு நல்லான் அப்பன் முருகப்பெருமானை வணங்குகிறேன். என்னுடைய முந்தைய வீடியோ பதிவுகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவு என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைய செய்யுது. ரொம்ப ரொம்ப நன்றி. மென்மேலும் உங்களுடைய ஆதரவு என்னுடைய அனைத்து வீடியோ பதிவுகளுக்கும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இப்போ இன்னைக்கு நான் என்ன தலைப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசுனது தான். நம்ம ஒரு சில கிரக சேர்க்கைகளை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேது சனி மற்றும் கேது ப்ளஸ் சந்திரன், இந்த கிரக அமைவுகள், கிரக இணைவுகள் பற்றி பேசணும். இது வந்து நிறைய இடங்கள்ல அவயோகமாக பார்க்கப்பட்டுச்சு. இது அவயோக சேர்க்கை அல்ல. ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிறதன் மூலம் இந்த கேது சனி கேது சந்திரனை வந்து நம்ம யோகமாக மாற்றிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் கொஞ்சம் பேசியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நான் என்ன தலைப்பு எடுக்கிறேன்னா, சில யோகமான கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது. அந்த யோகமான கிரக சேர்க்கைகளுக்கு வைநாசிக தொடர்பு ஏற்பட்டால் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை இல்லாமல் ஆக்கும், ஒரு மனிதனையே வந்து முடிச்சிடும். அதனால் வந்து நம்ம ஒரு யோகமான சேர்க்கைன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இது வந்து புதிதாக ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அல்லது புதிதாக பலன் எடுக்கிறவங்களுக்கு இந்த இப்போ நான் அடுத்து திரையில் காமிக்கக்கூடிய இந்த ஜாதக கட்டம் மற்றும் நான் என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, எப்படி நான் பலன் எடுக்கிறேன்ற அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பரவலாக ஜோதிடர்கள் மத்தியில் இந்த செவ்வாயும் சந்திரனும் சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து உண்டு. அது உண்மைதான். செவ்வாயும் சந்திரனும் சேரும் பொழுது, மார்ஸ் பிளஸ் மூன் சேரும் பொழுது இது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர மங்கள யோகத்துக்கு பொதுவான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வந்து செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தலைமுறைக்கு அந்த செல்வம் வந்து கடத்தப்படும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற மாதிரி, இல்லை வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணி உள்ள பணத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் வந்து நல்ல நிலையில் இருந்தால். இவங்களை சுற்றி எப்பயுமே நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களும் அவங்க நிறைய உதவி செய்வாங்க. ஒரு புகழுடைய வாழ்க்கை கிடைக்கும். இது பொதுவான ஒரு ஒரு சந்திர மங்கள யோகத்துக்கு சொல்லப்படக்கூடிய பலன்கள். இதே சந்திர மங்கள யோகம் சரியா அமையாம அதுக்கு வந்து வைநாசிக தொடர்பும் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு சேர்க்கையா மாறிடும். இப்போ உதாரணத்திற்கு செவ்வாய் அப்படின்னா மருத்துவ ரீதியா செவ்வாய்க்கு வந்து உயிர் காரத்துவங்கள்ல, பொருள் காரத்துவங்கள்ல நிறைய காரத்துவங்கள் இருக்கு. மருத்துவ ரீதியா பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னா ரத்தம் உருவாகக்கூடிய இடம், எலும்பு மஜ்ஜை, இதுதான் செவ்வாயினுடைய மிக முக்கியமான ஒரு காரகத்துவம். நம்ம உடம்புல ரத்தம் ஊறக்கூடிய அந்த எலும்பு மஜ்ஜை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து, அதாவது போன் மேரோல இருந்து இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த சிகப்பணுக்கள் மற்றும் தட்டணுக்கள் இவை உற்பத்தி ஆகுது. இதுல இந்த செவ்வாய்க்கு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டு சந்திரனோ செவ்வாயோ வைநாசிக தொடர்பு வாங்கும் பொழுது, வைநாசிகம் அப்படின்னா வலி வேதனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக தொடர்பு பெறும் அப்படின்றது பொதுவான கருத்து. இதில் நிறைய சூட்சம விதிகள்லாம் உண்டு. எப்படியோ ஒன்று, சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ வைநாசிக தொடர்பு ஏற்பட்டு இந்த இரண்டு பேரும் சேர்ந்திருந்தால் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். ஏன் அப்படின்னா உடம்புக்கு மிக முக்கியமானது ரத்தம் தான். அதை உருவாக்குவர் செவ்வாய். உருவான ரத்தத்தை ஓட வைக்கணும் உடம்பு ஃபுல்லா. அதை செய்கிறவர் சந்திரன். இந்த ரெண்டு பேருமே இணைந்து வைநாசிக தொடர்பு ஏற்பட்டுட்டா டோட்டலாக சீஸ் ஆகிடும். இது பயம்படுத்துறதுக்காக சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு என்கிட்ட வந்த ஒரு ஜாதகம் இப்போ திரையில் தெரியுது பாருங்க. இந்த ஜாதகத்தை கவனமாக நீங்கள் பாருங்க, ஒரு அனுமானம் பண்ணுங்க. இந்த ஜாதகத்தினுடைய லக்கினம் கன்னி லக்கணம். எப்பயுமே லக்னாதிபதியை பார்க்கறதுக்கு முன்னாடி லக்கண புள்ளியை கொஞ்சம் பார்த்துக்கணும். லக்கண புள்ளிநாதன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லக்கணத்தை தாங்கி நிற்கக்கூடியவர். அந்த லக்கண புள்ளிநாதனுடைய அமைவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்துல கன்னி லக்கணத்துக்கு லக்கண புள்ளி வந்து சித்திரையில விழுந்திருக்கு.
சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போது இந்த கன்னி லக்கணத்துக்கு ஆகாதவர் செவ்வாய், புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. லக்கண புள்ளி பார்த்தீங்கன்னா செவ்வாயில் விழுந்திருக்கு. அவர் எங்கே போய் அமர்ந்திருக்காருன்னு பாருங்கள், 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். மீன ராசி மண்டலத்தில், மோட்ச ராசி மண்டலத்தில் போய் அமர்ந்திருக்காரு. கூட இருக்கிறவர் சந்திரன். இப்போ இங்கே சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் எப்படி ஏற்பட்டிருக்கு பாருங்கள், சந்திரன் அமர்ந்த நட்சத்திரநாதன் புதன், அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரு. அப்போ கால்குலேஷனில் சந்திரனே வைநாசிக அதிபதியாக வரார். எவ்வளோ ஒரு டேஞ்சர் பாருங்க இது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3மே வைநாசிகமாக வரும் இந்த அமைப்புக்கு. அப்போது வைநாசிக தன்மை வாங்கின சந்திரனோட செவ்வாய் சேர்ந்து பாதக மாரக ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இது ரொம்ப டேஞ்சரான அமைப்பு. இதில் இந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தவொடனே நமக்கு ஒரு ஜெர்க் அடிச்சிருச்சு. அப்போ ஜாதகம் நம்ம படிச்சிருந்த டைம், அப்போ என்னோட மென்டார்ஸ்ட்டை குருநாதர்கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் சொல்லிட்டாங்க, இது கொஞ்சம் டேஞ்சரஸ் பிரச்சனை இருக்குது, இந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி. இது பத்தாதுன்னு இந்த காம்பினேஷனுக்கு வீடு கொடுத்த குரு எங்கே இருக்காரு, பாதகாதிபதி மாரகாதிபதி எங்கே இருக்காருங்க, சொந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வர்றாரு. கூட கேதுவோட, எவ்வளோ டேஞ்சர் பாருங்க. கேதுவோட கனெக்ட் ஆகி ஸ்ட்ராங்காக வர்றாரு. ஏற்கனவே வைநாசிக தன்மை வாங்கின சந்திரனை, உடல் காரகன் சந்திரனை 3ஆம் பார்வையாக நோய்க்காரகன் சனி பார்க்குறாரு. ஏற்கனவே அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு. கூட இவர் ஸ்ட்ராங்காக ஒரு அடி அடிக்கிறார். சனியினுடைய 3ஆம் பார்வை, கொடூரமான பார்வை பார்க்குறாரு. சரி, லக்னாதிபதியாவது ஸ்ட்ராங்காக இருக்காரான்னு பார்த்தா, மீனத்திற்கு திரிகோணத்தில் கடகத்தில் உட்காந்துருக்காரு புதன். திரிகோண இணைவை நேரார். இந்த வைநாசிக தன்மையை புதனும் வாங்குறார், லக்னாதிபதி வாங்குறார். அப்போ என்ன சொல்ல முடியும்? இது சம்வாட் டேஞ்சரான ஒரு அமைப்பு தான். இந்த லக்னாதிபதியோட கூட இருக்கிறது ஆத்மகாரகன், உயிர்காரகன் சூரியன். அப்போது இங்கே சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருந்தாலும் வைநாசிக தொடர்பு ஏற்பட்டதனால், மற்ற கிரக அமைப்பு எல்லாமே வலுவிழந்ததனால், அல்லது இந்த ஜாதகத்தை எதிராக திரும்பியதனால், இந்த குழந்தைய ஒரு 1-1.5 வருஷத்துக்குள்ள அவங்க கிரகம் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வேலூரில் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டில் வச்சு கூட பார்த்தாங்க. 2-3 ஆப்ரேஷன், பிஎம்டின்னு சொல்லக்கூடிய போன் மேரோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, எலும்பு மஜ்ஜையில் ரத்தம் சரியாக உருவாகலை. உருவான ரத்தத்துலேயும் நான் சொன்ன அந்த வெள்ளை அணுக்கள், தட்டணுக்களில் பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா செவ்வாய் வைநாசிகத்தன்மை வாங்கினதுனால போன் மேரோவில் போய் கையை வச்சுட்டார். சந்திரன் ரத்த ஓட்டத்துக்கு அதிபதி. ரத்தத்தை உருவாக்குனா தானே ரத்தத்தை ஓட வைக்க முடியும். ரத்தத்தை உருவாக்குறதுலே பிரச்சனை பண்ணி ரத்த ஓட்டத்துக்கு ஒரு எதிராக செயல்பட்டாங்க 2 பேரும். அப்போது இந்த இந்த பிஎம்டின்னு சொல்லக்கூடிய போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி கூட ரத்தத்தை உருவாக்க அவங்களால முடியல. எகைன் அண்ட் எகைன் அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தது. பிளாஸ்டிக் அனிமியா அப்படின்ற மாதிரியான ஒரு நோய்த்தன்மை அந்த தட்டணுக்களில் ஏற்பட்டதுனால இந்த குழந்தைக்கு திரும்ப திரும்ப அந்த ஆப்ரேஷன் பண்ணி டோனரை பிடிச்சி போன் மேரோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும், செவ்வாய் வைநாசிகத்தன்மை த்ரூ சந்திரன் மூலம் வாங்கினதுனால அதை உட்கார்ந்துருக்க இடம் பாதக மாரகஸ்தானம். சந்திரன் அப்படின்றவர் இன்னொரு மாரகாதிபதி, 11ஆம் இடம். நீங்கள் மறந்துடக்கூடாது. சந்திரன் வைநாசிகத்தன்மையை வாங்குறாரு, சந்திரன் மாரகாதிபதி தன்மையை வாங்குறாரு. வீடு கொடுத்த குரு கேதுவோட உட்காந்துருக்காரு, ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. கேது இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி, பாதக மாரகாதிபதி, பொது மாரகாதிபதியாகவும் வருவார். 2-7 லக்னாதிபதியும் சூரியனோட இணைந்து திரிகோண இணைவு பண்ணதுனால எல்லாருமே இங்கே ஃபெயிலியர் ஆகுறாங்க. அப்போ டோட்டலாக இந்த குழந்தைய நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஜாதகத்தை ஏன் நான் இப்போ திரையில் போடுறேன் அப்படின்னா, இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது. எந்த ஒரு யோக கனெக்ஷனும் கன்ஜக்ஷனும் ஒரு அவயோகத்தோட செயல்பட முடியும். அதனால் எந்த ஒரு அவயோக கனெக்ஷனும் யோகத்தோட செயல்பட முடியும். அதனால் ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்த உடனே எடுத்த உடனேயே இந்த கிரக காம்பினேஷன், இந்த கிரக சேர்க்கை யோகம்,
இந்த கிரக சேர்க்கை அவயோகம் அப்படின்னு பார்க்க வேண்டாம். அதை பொறுமையாக இந்த கிரக சேர்க்கை எந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக சேர்க்கைக்கு உண்டான நாதர்கள் லக்கண யோகர்களா அவயோகர்களா, இது வாங்கின ஆதிபத்தியம் என்ன, மாரக பாதகாதிபதிகள் எப்படி இருக்காங்க, உயிர்காரகன் ஆத்மகாரகன் சூரியன் எப்படி இருக்கான், குரு எப்படி இருக்காரு, ஒரு பேராபத்து ஏற்பட்டால் கூட உயிர் ஆபத்துக்கு ஏற்பட்டால் கூட காப்பாற்றக்கூடிய சுக்கிரன், ஏன்னா அவர்கிட்ட அமிர்த சஞ்சீவினி மூலிகை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்காரு, இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம யோகத்தையும் அவயோகத்தையும் அறிவிக்கணும். இல்லை அப்படின்னா பொதுவாக நம்ம இந்த ஜாதக சந்திரமங்கல யோகம் இருக்குங்க சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வந்திருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இல்லைங்க இந்த ஜாதகம் இந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு அந்த ஜோதிட துறையில் நம்ம கொஞ்சம் பின்தங்குற மாதிரி ஆகிடும், ஜெயிக்க முடியாது. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ஜாதகத்தை திரையில் போட்டு காமிச்சேன். பயப்பட வேண்டாம். எல்லா சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் சேர்க்கை வைநாசிக சேர்க்கையும் இந்த அளவுக்கு ட்ரபிள் பண்ணாது. இந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சாதாரணமாக ஒரு சந்திரன் அண்டு செவ்வாய் கிரக சேர்க்கை வைநாசிக தொடர்பு பெறும் பொழுது நான் பார்த்த வரைக்கும் ப்ரெஷரில் ஏற்ற இறக்கத்தில் ஏற்படுத்துது. ரத்தத்தில் ஒரு சில பொருட்கள் ஹீமோகுளோபின் கம்மியாகிறது, இல்லை வேறு சில தனிமங்கள் கம்மியாகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளை ஏற்படுத்துது. அதெல்லாம் நம்ம செக் பண்ணி ஒரு மருத்துவ உதவி எடுத்துக்கிறதன் மூலம் சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இந்த ஒரு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் தாராளமாக வரவேற்கிறேன். ரொம்ப நன்றிங்க. முருகப்பெருமானை வணங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி.